அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சுரக்ஷித ஹெட்டாக் ரட்டவிரு சான்சாதே துஷார் சகோதரர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஹாமிது அவர்கள் மற்றும் சுரக்ஷித ஹெட்டாக் ரட்டவிரு சான்சாதையுடைய தலைவியாக சாமா அதிகாரி மிஸ் அவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் எங்களுக்கான 15 கோரிக்கைகள், வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான 15 கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோரிக்கைகள்லையும் பல முக்கிய கருத்துக்கள் உள்ளடக்கி இருக்குது. கோரிக்கைகளை பற்றின வாய்ஸ் கட் ஒன்று இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள். ஏஐயில் தான் வாய்ஸ் கட் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த கடிதம் வந்து சிங்களத்தில் அடிச்சிருக்கிறாங்க. அதால் அதை நான் ஏஐக்கு கொடுத்து தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்ததால் ஜூம் பண்ணி பார்த்தாலும் வாசிக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு இடிக்குது. அதனால் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். வாய்ஸ் இருக்குது, வாய்ஸை ப்ளே பண்ணுறேன். ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது தெரியாது இருந்தால் நிச்சயம் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நாம் அதை பற்றி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஜனாதிபதி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியுமே அவங்கள சந்திச்சிருவார். அதுக்கு முன்னாடி நாம் இதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும். வாய்ஸை ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஒன்று, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வெளிநாட்டினரை தவிர மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வெளிநாடு செல்லும் ஒவ்வொரு நபரின் மருத்துவ அறிக்கையும் இராணுவம், கடற்படை மற்றும் பிற மருத்துவமனைகளிலிருந்து பெறப்பட வேண்டும். மேலும் தற்போது 38,000க்கும் அதிகமான பணம் வசூலிப்பது நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு பதிலாக ஏதேனும் செலவு இருந்தால் இந்த நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் ரூ. 7,500 செலுத்தப்பட வேண்டும். 2, மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து தூதரகங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்களிலும் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் ஒரு அறுவை சிகிச்சை அறை நிறுவப்பட வேண்டும். இதற்காக வெளிநாடு செல்லும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் பல வாட்ஸ்ஆப் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட வேண்டும். ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் சிக்கலில் சிக்கியவர்களின் விவரங்களை அதிகாரிகளிடமிருந்து புகார்களாக ஏற்றுக்கொண்டு கணினி தரவுகளில் உள்ளிட வேண்டும். 3, வெளிநாடு செல்லும் போது 2 வருட ஒப்பந்த காலத்திற்கு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் சில நிறுவனங்களுக்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 வருட ஒப்பந்த காலம் முழுவதும் உரிமம் பெற்ற நிறுவனங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். மேலும் தொடர்புடைய ஒப்பந்தம் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் அச்சிடப்பட வேண்டும். ஒப்பந்தத்தின்படி சம்பந்தப்பட்ட முதலாளிகள் அவர்கள் சேரும் நாட்டின் தூதரகத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதால் மத்திய கிழக்கில் உள்நாட்டு சேவைக்காக அனுப்பப்படும் அனைவருக்கும் 2 வருட இறுதிக்குள் 26 மாத சம்பளமும் மாத சம்பளம் ரூ. 2 லட்சம் வழங்கப்பட வேண்டும். வேலை நேரம் 12 மணி நேரமாகவும் வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படவும் வேண்டும். தங்குமிடம், உணவு, பானங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட வேண்டும். எனவே சேவை ஒப்பந்தத்தில் தொடர்புடைய விஷயங்கள் சேர்க்கப்பட வேண்டும். 4, மத்திய கிழக்கில் வேலைக்கு செல்லும் அனைவரும் தூதரகங்களிலிருந்து சம்பந்தப்பட்ட விமான நிலையத்திற்கு சென்று அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். தூதரகத்தில் தங்குமிடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் இலங்கை தொழிலாளர்களை அவர்களின் வீடுகள் அல்லது வேலை இடங்களுக்கு அழைத்து வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இலங்கை தொழிலாளர்களை ஒப்படைக்க வேண்டும். 5, வேலைக்கு அனுப்பப்படும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முதலாளிகளிடமிருந்து ரூ. 2 லட்சம் முன்பணம் பெறப்பட வேண்டும்.
மேலும் ஒப்பந்த காலத்தின் முடிவில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பும்போது ரூ. 2,00,000 தொகையை வழங்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் இலங்கையர்கள் நோய்வாய்ப்பட்டு இலங்கைக்கு திரும்பும்போது அந்த தொகை இலங்கையர்களுக்கு விமான டிக்கெட்டுகளை வழங்கவும் வீடு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் பயன்படுத்தப்பட வேண்டும். 6. தற்போது அனைத்து இலங்கையர்களும் அதிக வரிகளை செலுத்துகின்றனர். மேலும் இந்த மக்கள் தங்கள் பணத்தை சேமிக்கும் கணக்குகளுக்கு மத்திய வங்கி வரிகளிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அனைத்து இலங்கை தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச வட்டி விகிதத்தில் வங்கிக் கடன்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நான் முன்மொழிகிறேன். 7. அரசாங்க மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காகவும் அறுவை சிகிச்சைக்காகவும் அனைத்து இலங்கை தொழிலாளர்களின் குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்கு சிறப்பு முன்னுரிமை அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் தலையிட வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். 8. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் சரக்குகள் மூலம் அனுப்பும் பொருட்களை கொள்ளையடிப்பதும் சுங்க அதிகாரிகளால் பணம் பறிப்பதும் நிறுத்தப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு கொள்கலன் யார்டிலும் பொருட்கள் ஆய்வு செய்யப்படும்போது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமரா அமைப்புகளை நிறுவுதல் மற்றும் சுங்கத்தால் அனுப்பப்படும் பொருட்களுக்கு அதிகப்படியான வரிகளை விதித்தல் ஆகியவற்றை செய்யக்கூடாது என்று நான் முன்மொழிகிறேன். 9. தூதரகங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் மாவட்ட அலுவலகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் முழுமையாக தணிக்கை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் துன்புறுத்தல் மற்றும் துன்புறுத்தல்களை எதிர்கொண்ட பிறகு இலங்கைக்கு திரும்பும் இலங்கையர்களிடமிருந்து 7-8 லட்சம் ரூபாய் பணம் பறிப்பதை 0-2 ஆண்டுகளுக்குள் நிறுத்த வேண்டும் என்றும் நான் முன்மொழிகிறேன். 10. வெளிநாட்டு சேவை சட்டம் அனைத்து பணிபுரியும் வெளிநாட்டு சேவை ஊழியர்களுக்கும் சமமான முறையில் திருத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் திருத்தப்பட வேண்டும் என்றும் இதனால் இந்த நாட்டில் உள்ள வெளிநாட்டினரின் தாய்மார்கள் முதலாளிகளின் செயல்களால் பாதிக்கப்படுகின்றனர், அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் மோசடிகளுக்கு முகங்கொடுக்கும் வகையில் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நான் முன்மொழிகிறேன். 11. அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் வெளிநாடுகளில் பணியாற்றியிருந்தால் அவர்களிடம் இந்த நாட்டில் அதிக அளவு வெளிநாட்டு இருப்பு இருப்பதால் அவர்களுக்கு ஓய்வூதியம் பெற உரிமை இருக்க வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். 12. தற்போது அனைத்து வெளிநாட்டவர்களாலும் நியாயமற்ற முறையில் சுரண்டப்படும் பணியக கட்டணங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுபவர்களை 2 ஆண்டுகளுக்கு ஆயுள் காப்பீடு வசூலிக்காமல் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் காப்பீட்டை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்றும் நான் முன்மொழிகிறேன். 13. வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்பப்படுபவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி முறையாக வழங்கப்பட வேண்டும். இதற்காக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வெளிநாடுகளில் பணிபுரிந்து அனுபவம் உள்ளவர்கள் பணியமர்த்தப்பட்டு பயிற்சி பெற வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். 14. தற்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மாவட்ட அலுவலகங்கள் மூலம் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களின் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் புகார்களுக்கு 2 மாதங்களுக்கும் மேலாக விசாரணைக்கு தேதியை நிர்ணயிக்க சில தாய்மார்கள் தங்கள் உயிரை கூட தங்கள் உயிரை கொடுக்க வேண்டும். நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். 15. இலங்கையில் பிரேத பரிசோதனையை நடத்தவும் அந்த அறிக்கையை குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கவும் நான் முன்மொழிகிறேன்.
40 விழுக்காடு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் சில வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உரிமம் பெற்றவர்கள் சுரண்டல் செய்பவர்கள் அந்நிய செலாவணியைச் சுரண்டுவதில் சிக்கிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதை உங்களுடன் மேலும் விவாதிக்க ஒரு வாய்ப்பை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து இலங்கையர்களின் ஒரே நம்பிக்கையை நனவாக்க நீங்கள் பாடுபடுவீர்கள் என்ற வலுவான நம்பிக்கை இருப்பதால் மேற்கூறியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் அழகான வாழ்க்கையை உருவாக்க